ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சூப்பரான இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்திருக்கு. அதாவது பிக் பாஸ்னாவே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சீசன் 9 கொஞ்சம் போரிங்காக தான் போச்சு. பட் வயல் கார்டு என்ட்ரிக்கு அப்புறமா வேறு மாதிரி வெறித்தனமாக போயிட்டுருக்கு. மாற்று கருத்தே கிடையாது. உங்களுக்கு எப்படி போகுதுன்றதை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட இன்னொரு எதிர்பார்ப்பு என்னென்னா, அல்டிமேட் சீசன் எப்போங்க வரும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. நானுமே ரொம்ப வெறித்தனமாக காத்துட்ருக்கேன். ஏன்னா ஒரு அல்டிமேட்டை பார்த்து நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நம்மளுக்கு பிடித்த ஆட்கள் யாரெல்லாம் டைட்டில் வினராக வரலையோ அவங்க எல்லாருமே உள்ளே வந்தாங்க. சம மாதம் இருந்துச்சு. பாலாஜி முருகதாஸ் அடிச்சுட்டு போனார் பட்டத்தை. ஸோ இந்த வாட்டி சீசன் 2 போன வாட்டியே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வரல அல்டிமேட் பிக் பாஸ். ஸோ இப்போ அது வரப்போகுது. இந்த பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்ச உடனே மார்ச் மாதம் பிக் பாஸ் அல்டிமேட் சீசன் 2 வரப்போகுதுன்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ சூப்பராக இருக்க போகுது. நான் ஆல்ரெடி பிக் பாஸ் அல்டிமேட்டில் யாரெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்க, போய் பாருங்கள். இருந்தாலும் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சொல்லிடுறேன். மாயா வரதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதேமாதிரி பூர்ணிமா வரதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. சிபி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் வருது. இன்னுமே லாஸ்ட் சீசனில் ஜாக்லின், இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. மஞ்சரி, தீபக், இவங்கெல்லாம் வரதுக்கு. அதே மாதிரி பிரியங்கா கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா இப்போ இந்த 3 பேர் கெஸ்ட்டாக வராங்க பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி புதுசாக பழைய கெஸ்ட்டு வராங்கன்னாவே ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுப்பாங்க. இவங்கெல்லாம் அதாவது இவங்க நல்லா இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சீசனில் வந்த விஜய் பார்வதி, இதுக்கு முன்னாடி அசீம் சீசனில் ஒரு வாட்டி வந்திருந்தாங்க. யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி இந்த 3 பேருமே அல்டிமேட் சீசன் ஒன்று அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா அதில் வரதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ பயங்கர மாதம் நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன் அந்த அல்டிமேட் சீசனுக்காகவும். இது முடிஞ்ச உடனே அது கண்டிப்பாக பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்குது. ஏன்னா எனக்கு இதை விட அதுதான். ஏன்னா அதில் எல்லாருமே ஒரு வெறித்தனமாக இருப்பாங்க. பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். யாரெல்லாம் பிக் பாஸ் அல்டிமேட் சீசன் 2க்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்றதை மறக்காமல் கேட்ட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எனக்கு இவங்க தாங்க ஃபேவரட், இவங்க வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா யாரை சொல்வீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.